அனைவருக்கும் வணக்கம். சூரியன் ஜாதகத்துல வலுத்திருந்தா மற்ற ஜோதிடர்கள் நான் உட்பட நிறைய பேர் என்ன சொல்லியிருப்போம், கௌரவம், நிர்வாக திறமை இருக்கும், புகழ் இருக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவாங்க, தலைமை தாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அதுல அந்தந்த தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றியும் பெறுவாங்க. அட்லீஸ்ட் அந்த குணம் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டி இருக்கும், அந்த செயல் இருக்கும், அதை நோக்கி பயணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்குது அப்படின்னா அது மட்டும் செய்யறதில்ல. பெருமை, கௌரவம், புகழ், வெற்றி, நல்ல பேரு, கௌரவம் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போய் மனிதர்களை சுரண்டுறது, தனக்கு கீழே இருக்கவங்கள அடிமைப்படுத்துறது, நிறைய வேலை வாங்குறது, ஊழல் செய்யறது, மக்களை அடிமைப்படுத்துறது, இப்படியான செயல்களை செஞ்சு தன்னோட புகழை நிலைநிறுத்துறதுக்கு நிறைய வேலைகள் செய்யற ஒரு தன்மை தான் சூரியன். உதாரணத்துக்கு, தன் பேச்சை கேட்டுதான் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குடும்பத்தில் இருக்கவங்களோட சுதந்திரத்தை, உரிமையை பறிச்சு மிரட்டி ஒரு கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. இதனால அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு பணக்காரர் தன்கிட்ட இருக்கிற அதிகமான பணத்தினால நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கணும், பெரிய வீட்டில தான் இருக்கணும், கார்ல தான் போகணும், பஸ்ல போகக்கூடாது, பைக்ல போகக்கூடாது, கார்ல தான் போகணும், ஒரு ஃபங்க்ஷன் போனா ஒரு ஆடம்பரமா தன்னோட சொத்து மதிப்பை காட்டுற மாதிரியான ஒரு உடையில, அலங்காரத்துல தான் போகணும், கொஞ்சம் கீழ்த்தனமான, அதாவது தகுதி குறைவான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, நடந்து போகக்கூடாது, இல்ல ஒரு ஏழை மக்கள் அல்லது வசதி குறைவான மக்கள் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்கறது இந்த சூரியன் தான். ஒரு கம்பெனியில நீங்க மேனேஜரா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கீழே நடக்கிற ப்ரொடக்ஷன்ல எந்த தப்பும் சொல்லிடக்கூடாது, அதிக ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க்கர்ஸை எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி தவறுகள் ஏதாவது இருந்தாலும் கண்டுக்கிறாம அந்த ஷிஃப்டை முடிச்சு அதிக ப்ரொடக்ஷன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஷிஃப்ட்ல என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ண வைக்கிறது இந்த சூரியன் தான். ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி, 4 பேர் முன்னாடி கெத்தா கௌரவமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகள் பண்ண வைக்கும், கடன் வாங்க வைக்கும், சொத்துக்களை விற்க வைக்கும், நம்ம கூட இருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்கிற மாதிரியான செயல்களை செய்ய வைக்கும். இது எல்லாமே சூரியன் பண்ற வேலை தான். ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற நடிகர்கள் எளிய மனிதர்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய படங்களை தங்களால நடிக்க முடியும். அது மூலயமா அவங்களோட சிந்தனை ஆழத்தை தூண்டி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா மாஸ், கெத்து, கலெக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய ஹீரோக்கள் கமர்ஷியல்ல மட்டும்தான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துமே கமர்ஷியல்ல மட்டுமே மாட்ட வைக்கிறது இந்த சூரியன் தான். ஸோ சூரியன் கௌரவம், பெருமை, புகழ் இப்படிங்கிற சில விஷயங்களுக்காக நிறைய நெகட்டிவான, மனிதனுக்கு தேவையில்லாத சில வேலைகளை பண்ண வைக்கும். அப்போ இதெல்லாம் தப்பா? கௌரவமா, கெத்தா, மரியாதையா, ஒரு மாசா இருக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா அது தப்பு இல்லை, அந்த பாதை தப்பு அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அதாவது இந்த சூரியன் உருவாக்குற இது மாதிரியான பிம்பங்கள், புனைவுகள் தான் நிறைய நாட்டு அரசர்கள், நிறைய நாடுகள், பெரிய ஆட்சியாளர்கள், ஒரு கம்பெனியோட நிறுவனங்கள், ஒரு ஊராட்சியோட தலைவர், ஒரு கூட்டமைப்போட ஒரு தலைவர், இப்படி தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லாரையுமே தவறா வழிநடத்தி பெருமைக்கு ஆட்படுத்தி நிறைய அநியாயங்கள், சுரண்டல்கள், விதிமீறல்கள், சுதந்திர பறிப்புகள் இது எல்லாமே நடத்தி தவறான வழியில பயணிக்க வைக்குது. ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லா ஆன்மாவும் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கு. யாரை கேட்டாலும் இதை கத்துக்கணும், இந்த அனுபவத்தை பெறணும், இப்படி ஒரு விஷயத்த ஆசைப்படுறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்தை தன் ஆன்மாவை முன்னேற்றுறதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம். அதுல இந்த பிம்பங்கள் எல்லாமே, இந்த புனைவுகள் எல்லாமே, இந்த பெருமை, புகழ், வெற்றி, தோல்வி, போட்டி மனப்பான்மை, இது எல்லாமே சைடுல கொஞ்சமா வந்துட்டு போறது. நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கவே தேவையில்லை. ஒரு நிறைவான தேடலோட, அனுபவங்களோட நேர்மையா வாழ்ந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தானா வரும். இதுக்கான முயற்சியே போட தேவையில்லை. படைப்புல என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த புனைவுகளுக்கு ஆட்படக்கூடாது. இது எல்லாமே சைட்ல வந்துட்டு போறதுதான் அப்படிங்கிறது தான் விதி. இதை கடைபிடிக்கல அப்படின்னா நீங்க கடன் வாங்குவீங்க. ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்குன்னா 4 பேர்த்த அடிமைப்படுத்த போறீங்க, நிர்வாகத்துல இதை தப்பு பண்ண போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம், ஓப்பனா சொன்னா. சோ சூரியன் வலுத்தவர்கள் பிம்பங்களுக்கு ஆட்படாதீர்கள். நேர்மையாக தேவையானதை, சூழலுக்கும் மனிதனுக்கும் எந்த தொந்தரவும் செய்யாத உங்க ஆன்மாவை முன்னேற்றமா கொண்டு போறதுக்கான ஒரு செயலை மட்டுமே செய்யுங்க. சோ இதுதான் சூரியன் வலுத்திருந்தது அப்படின்னா புனைவுகளுக்கு எப்படியெல்லாம் ஆட்படுறீங்க, எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க.